அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவையில் தமிழக கேரள எல்லையான வாளையாறில் 2.54 கோடி ரூபாய் ஹவாலா பணமானது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. கேரளா நோக்கி காரில் ரூபாய் 2.54 கோடி ஹவாலா பணத்தை கடத்தி சென்ற ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் கேரளா சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். கோவை வழியாக கேரளாவுக்கு ஹவாலா பணம் கடத்தப்படுவதாக கேரளா சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து வாளையாறு சுங்கச்சாவடி அருகே சுங்கச்சாவடி ஆய்வாளர் பிரசாந்த் தலைமையிலான அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது கோவையிலிருந்து கேரளா நோக்கி வந்த கார் ஒன்றை சுங்கத்துறை அதிகாரிகள் நிறுத்தி சோதனை செய்தனர். சோதனையின் போது காரில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் இருந்ததும் அதற்கு உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து காரில் இருந்த 2.54 கோடி பணத்தை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் காரை ஓட்டி வந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பவானி சிங் என்ற இளைஞரை கைது செய்தனர். இதையடுத்து பறிமுதல் செய்த பணத்தை பாலக்காட்டில் உள்ள வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். மேலும் பணம் எங்கு இருந்து யாருக்கு கொண்டு செல்லப்பட்டது என்பது குறித்து கேரளா சுங்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகின்றனர். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.